நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை கண்டறிந்து அதை அவருடைய நாம மகிமைக்காகவும் திருச்சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் மற்றவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் பயன்படுத்தப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே அன்பின் மதிப்பீடு பற்றியும், அன்பு எவ்வளவு உயர்வான கிரியைகளை செய்கிறது என்றும், அன்பின் வெற்றியை குறித்தும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வரங்களையும் பயன்படுத்த நம்மை ஊக்குவிப்பது அன்பு மட்டுமே என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே நாம் எந்தெந்த வரங்களை நாட வேண்டும்? அந்நிய பாஷை என்றால் என்ன? கொரிந்த சபையார் எந்த வரத்தை பெற்றுக்கொள்ள அதிகம் விரும்பினார்கள்? வாருங்கள், எங்களுடன் இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்று நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல் 40 வசனங்களையும் சிந்திக்கப் போகிறோம். இந்த நிறுவத்திலே ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். 12ஆம் அதிகாரத்திலே எப்படி கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார் என்பதை குறித்து சிந்தித்தோம். திருச்சபையின் ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்காகவே ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டன. எல்லாரும் தேவனுடைய நாம மகிமைக்காக தங்கள் வரங்களை பயன்படுத்த வேண்டும். கண் செய்கிற காரியத்தை காது செய்ய முடியாது, காது செய்யக்கூடிய காரியத்தை கண் செய்ய முடியாது. ஒவ்வொன்றும் தன் வேலையை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நாம் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கென்றால் நமது வரத்தை அவருக்காக பயன்படுத்துவதற்கே. 12ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே பவுல் அப்போஸ்தலன் முக்கியமான வரங்களை நாடுங்கள், அதிக மேன்மையான வழியையும் காண்பிப்பேன் என்றார். அதுதான் அன்பு என்னும் வழி. 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சிந்தித்தோம். இறுதியாக அன்பே பெரியது என்று சொல்லி முடித்தார். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். நாம் ஞான வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும். எனக்கு எந்த வரமும் வேண்டாம் என்று ஒருவன் நினைப்பான் என்றால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. இங்கே தீர்க்க தரிசன வரம் என்று சொல்வது கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து சொல்லுகிறது. ஆவியின் கனிகளை குறித்தும் தேவன் கொடுக்கும் வரங்களை குறித்தும் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவை ஆவியின் வரங்களை விட முக்கியமானவை. ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரம் இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. நேயர்களாகி உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதிகமான அன்பு இருப்பதையே நாங்கள் காண விரும்புகிறோம். அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி. தேவனுடைய ஆவியானவரே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கனியை உண்டு பண்ண முடியும். இங்கே விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று சொல்வதற்கு காரணம், கொரிந்து சபையிலே இருந்தவர்கள் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று அதிகமாக விரும்பினார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும் என்று சொன்னார். அதாவது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நின்று போகக்கூடியதாய் இருக்கிறது. மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் அந்நிய பாஷைகளை பேசியதில்லை. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னர் அப்போஸ்தலர்களும் அந்நிய பாஷைகளை பேசியதை குறித்த சரித்திரம் சொல்லப்படவில்லை. நான் அந்நிய பாஷையிலே பேசியிருக்கிறேன் என்பதை 18ஆம் வசனத்திலே பவுல் கூறியிருந்தாலும், பவுல் அந்நிய பாஷைகளை குறித்து பேசிய எந்த சரித்திரத்தையும் குறித்து நாம் பார்க்கவில்லை. பவுல் அப்போஸ்தலன் பயணம் செய்த இடங்களை நீங்கள் உற்று பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தரிசு பட்டணத்திலிருந்து எத்தனையோ மைல் அவர் பிரயாணம் செய்திருக்கிறார். அங்கே இருந்த பல்வேறு மொழி பேசுகிற மக்களுக்கு பவுல் அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் மூலமாக சுற்றியிருந்தவர்களுக்கு தேவனுடைய மகத்துவத்தை தேவன் அறிவித்தது போலவே பவுல் மூலமாக தேவன் அறிவித்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் மொழியிலே பேசுவதை அன்று கேட்டார்கள். இன்று பல்வேறு ஊழியர்கள் நம்முடைய தேசத்திலே பேசப்படுகிற பல்வேறு மொழிகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரயாசப்பட்டு ஆவியானவருடைய துணையோடு மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அங்கே அவர் பேசுகிறதற்கரிய வார்த்தைகளை கேட்டார். சொல்லப்போனால் அது அறியாத வார்த்தைகள் அல்ல, அது புரிந்து கொள்ள முடியாத மொழியும் அல்ல, பேசுவதற்கு அனுமதிக்கப்படாத வார்த்தைகள் என்று சொல்லலாம்.
அந்நிய பாஷை என்று சொல்லப்படும் பொழுது நாம் அறியாத மற்ற ஜனங்கள் பேசும் மொழிகள். பெந்தேகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலர்கள் பேசிய வார்த்தைகளை பல இடங்களிலிருந்து அங்கே வந்திருந்த ஜனங்கள் கேட்டு தங்கள் தங்கள் மொழிகளிலே சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுவதை கேட்டார்கள். எனவேதான் பேதுரு பேசிய பொழுது 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. எனவேதான் அவர் சொல்கிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்கிறார். பாருங்கள் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இந்த வசனத்திலே அந்நிய என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது மூல மொழியிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டுமென்றால், பாஷைகளில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று இருக்க வேண்டும். ஒரு குழுவிலே மற்றவர்களுக்கு புரியாத மொழியிலே பேச வேண்டாம் என்கிறார். அப்படி ஒருவன் பேசுவான் என்றால் அதற்கு மற்றும் ஒருவன் விளக்கம் கொடுக்க வேண்டும், அதாவது அர்த்தத்தை சொல்ல வேண்டும். இந்த அதிகாரத்திலே 3 வரங்களை குறித்து பவுல் முக்கியத்துவப்படுத்துகிறார். 1 தீர்க்க தரிசனம், 2ஆவதாக பாஷைகள், 3ஆவதாக மற்ற பாஷைகளுக்கு அர்த்தம் சொல்லுதல். இந்த 3 அதிகாரங்களை தவிர வேத புத்தகத்திலே மற்ற பகுதிகளில் மிக குறைவாகவே பாஷைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எப்பொழுதாவது நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? கொர்நேலியும் அவனுடைய குடும்பத்தினரும் இப்படி அந்நிய பாஷையிலே பேசினார்கள். எபேசுவிலே பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பிறகு யோவானின் சீடர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அந்நிய பாஷையை குறித்து மார்க் 16-17 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பார்க்கிறோம். மேலும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலையும் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். சுவிசேஷமானது பரவ ஆரம்பித்த காலங்களிலே அந்நிய பாஷையிலே மக்கள் பேசியதை குறித்து பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளன்று அந்நிய பாஷையிலே அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். அப்பொழுது சுவிசேஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பரவினது. பின்னர் கொர்நேலியுவின் வீட்டிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். பின்னர் அந்த நாட்களின்படி பூமியின் எல்லை மட்டும் சுவிசேஷம் சென்ற பொழுது எபேசுவிலே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே வேளையிலே 1 கொரிந்தியர் 14:3 பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். எனவேதான் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்கிறார். அந்நிய பாஷை பேசுவது கவர்ச்சியான ஒரு காரியமாக தெரிந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவீர்கள் என்றால் அது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்கும் என்கிறார். 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை எனும் வரமானது ஒரு தனி மனிதர் பயன்படுத்தும் பொழுது தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, ஆனால் போதிக்கும் பொழுது திருச்சபை பக்தி விருத்தி அடைவதற்காக அந்த வரத்தை பயன்படுத்துகிறான். 1 கொரிந்தியர் 14:5 நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆயிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னேன், தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள். எனவேதான் அந்நிய பாஷையை பேசினால் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களை விட கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும்படியாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் மேன்மை உள்ளவர்கள் என்கிறார். 1 கொரிந்தியர் 14:6 பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், உங்களிடத்திலே நான் வரும்பொழுது நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதா இருந்தால் நலமாயிருக்கும். இல்லை என்றால் நான் உங்களிடத்திலே வருகிறதிலே என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். 7-8 வசனங்களை பாருங்கள். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்?
எக்காலமானது மக்களை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷத்தை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் தேவை. இசைக்கருவிகள் எல்லாம் ஒன்று போல சத்தமிட்டால் அதிலே பிரயோஜனம் என்ன? அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:9. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாக இருப்பீர்களே. எனவேதான் அவர் சொல்கிறார், தெளிவான பேச்சை பேசாவிட்டால் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது மற்றவர்களுக்கு புரியாத வார்த்தைகளை நாம் பேசுவதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். 1 கொரிந்தியர் 14:10-12 வரை பாருங்கள். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். உலகத்திலே பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. 2 மக்கள் கூட்டத்திற்கு இடையே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி இல்லை என்றால் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாது. உங்கள் திருச்சபைகளிலே மற்றவர்களால் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மொழியை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அது திருச்சபையை பக்தி விருத்திக்குள்ளே வழிநடத்தும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் விசுவாசிகளை கர்த்தருக்குள்ளே கட்டுகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:13. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அந்நிய மொழியிலே பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அந்நிய மொழிகளிலே பேசுகிறவர்களாலே அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை என்றால் அர்த்தத்தை சொல்லக்கூடிய மற்றும் ஒருவர் அங்கே இருக்க வேண்டும். வசனம் 14 பாருங்கள். எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். தங்கள் தனிப்பட்ட பக்தி விருத்திக்காக அந்நிய பாஷைகளை பேசுவதற்கான விடையை இது கொடுக்கிறது. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதனாலே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்றால், ஆவியானவர் அதன் மூலமாய் உங்களோடு உறவாடவில்லை என்றால் கருத்து பயனற்றதாய் இருக்கும் என்கிறார். 1 கொரிந்தியர் 14:15-16 வசனங்கள். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நாம் ஆவியோடும் கருத்தோடும் பாடும் பொழுது, ஆவியோடும் அர்த்தத்தோடும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது மற்றவர்கள் ஆமேன் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் பேசுவது இன்னதென்று தெரியாமல் எப்படி அவர்கள் அப்படியே ஆக கடவுதென்று சொல்ல முடியும்? அது முடியாது என்கிறார். 1 கொரிந்தியர் 14:17-19 வரை வாசிக்கிறேன். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆயிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரராக வெவ்வேறு மொழி மக்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர்களுடைய மொழியை அவரால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் அந்நிய பாஷையிலே பேசிய பொழுது, அதாவது அவர்களுடைய மொழியிலே பேசிய பொழுது, அது அவர்களுக்கு அர்த்தம் கொடுக்கிறதாக இருந்திருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் ஒரு திருச்சபையில் இருக்கும் பொழுது விசுவாசிகள் பேசும் அதே வார்த்தையிலே அவர்கள் பேசும் பொழுது எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே இருந்தது என்கிறார். வசனம் 20 பாருங்கள். சகோதரரை, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மீண்டுமாக கொரிந்து சபை மக்களை கடிந்து கொள்கிறார். அவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவிலே குழந்தைகள் என்றும் அவர் அழைக்கிறார். அதாவது குழந்தைகளைப் போல அவர்கள் நடக்கக்கூடாது என்கிறார். 1 கொரிந்தியர் 14:21 மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆயிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. பவுல் இங்கே சொல்வது என்ன? வேறு பாஷை பேசுகிறவர்களிடத்திலேயும் அவர்களும் கர்த்தருக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். மக்கள் புரிந்து கொள்ள முடியாத விதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் கர்த்தர் இதே வார்த்தைகளை சொன்னார். எனவேதான் ரோமர் 10:16 நாம் வாசிக்கும் பொழுது, சுசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14:22 பாருங்கள். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. இங்கே பவுல் சொல்கிறது என்னவென்றால், அந்திரேயா போன்ற ஊழிய ஸ்தலங்களுக்கு அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் வித்தியாசமான மொழி பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய மொழியிலே பவுல் பேசினார். அவருடைய மொழியிலே அவர் பேசிய பொழுது சுசேஷத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே இந்த ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுதும் அவர்கள் மொழியிலே பேசிய பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்கிறார். தொடர்ந்து வருகிற பகுதியிலே திருச்சபையிலே எப்படி ஒழுங்கு காக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து விவரிக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எனவே ஆராதனை வேளைகளிலே கர்த்தரை அறியாத ஒருவர் உள்ளே வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே கர்த்தருடைய வசனத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. உலகத்தில் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்களாக, விஞ்ஞானத்தை அறிந்தவர்களாக, முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே கர்த்தருடைய வசனத்தை கொடுக்க வேண்டியது முக்கியமானது. 1 கொரிந்தியர் 14:24-25 எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு அவிசுவாசி உள்ளே வந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே பாவ உணர்வு பெற்று அவன் மனம் திரும்புவான். வசனம் 26. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷைகளிலே பேசுவார்கள் என்றால் அங்கே அதற்கு அர்த்தம் கூறும் ஒருவர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த செய்தி சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா இருக்க வேண்டும். மட்டுமல்ல, எல்லாரும் ஒரே நேரத்திலே பேசுவதினாலும் சபைக்கு அது பயனுள்ளதாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். பாருங்கள், வசனங்கள் 27-28. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அங்கே பக்தி விருத்தி உண்டாவதற்கான காரியங்களை மட்டும் பேசினால் மட்டும் போதாது, அங்கே ஒரு ஒழுங்கு காணப்பட வேண்டும். யாராவது ஒருவர் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் சொல்லும் ஒருவர் இருக்க வேண்டும். ஒருவர் சொல்லுகிற செய்தியானது வேத வசனத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு ஒத்ததாக இல்லை என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லை. அதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஆவியானவர் எப்பொழுதுமே வேத வசனங்களை எடுத்துத்தான் பயன்படுத்துகிறார். அங்கே அர்த்தத்தை சொல்லக்கூடிய யாரும் இல்லை. 2-3 பேர் ஏற்கனவே பேசிவிட்டார்கள் என்றால் தொடர்ந்து அந்நிய பாஷையிலே பேச விரும்புகிறவர்கள் அமைதியாகிவிட வேண்டும். ஒருவேளை அவன் வீட்டிற்கு சென்று தனக்குத்தானே பேசிக்கொள்ளலாம். திருச்சபையாக கூடி வரும் பொழுது ஒழுங்கு காக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 14:29-30 தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றும் ஒருவனுக்கு ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். வரப்போகும் காரியங்களை குறித்து அறிவிக்கும் தீர்க்கதரிசிகளும் அந்நாட்களிலே திருச்சபைகளிலே இருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 21:9 நாம் பார்ப்பது போல பிலிப்புவின் குமாரத்திகள் அப்படிப்பட்டவர்கள். மேலும் அகபு என்ற தீர்க்கதரிசியை குறித்தும் அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:31 எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லுவதற்கான காரியங்கள் உண்டு. சில சாதாரணமான விசுவாசிகளுடைய சாட்சி நேரங்களிலேயும் உன்னதமான செய்திகளை நானும் பெற்றிருக்கிறேன்.
1 Corinthians 14:32-33. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. மீண்டும் இங்கே அவர் சொல்வது, எந்த விதத்திலேயும் கூச்சல் குழப்பம் இல்லாமல் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். வசனம் 34. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. இங்கே பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? அந்நிய பாஷையிலே பேசுவதை குறித்து பேசுகிறார். ஒரு பெண்ணானவள் திருச்சபையிலே பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு பெண்ணானவள் திருச்சபையிலே அந்நிய பாஷையிலே பேசக்கூடாது என்கிறார். 1 Corinthians 14:35-36 வசனங்கள். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது? கர்த்தருடைய வார்த்தை பெண்களுக்கும் கடந்து வருகிறது. ஆனால் அதை குறித்து வரும் சந்தேகங்களை தங்கள் கணவரிடத்திலே கேட்டு வீட்டிலே அவர்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஆராதனை நேரத்திலே அப்படி அவர்கள் கேட்பது சரியானதல்ல. வசனங்கள் 37-38 பாருங்கள். 1 Corinthians 14:37-38 வசனங்கள். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும். இது உண்மையான ஒரு பரிசோதனை. ஒருவன் நான் ஒரு தீர்க்கதரிசி என்றோ அல்லது ஆவிக்குள்ளான மனுஷன் என்றோ அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் என்றோ சொல்வான் என்றால் இங்கே பவுல் சொல்லுகிற காரியங்கள் கர்த்தருடைய கட்டளை என்பதை அவன் ஒத்துக்கொள்ள கடவன். 1 Corinthians 14:39-40 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. மீண்டுமாக இங்கே சிறந்தவற்றை விரும்புவதை குறித்து அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க நாடுங்கள். அதே நேரத்திலே அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை செய்யாதிருங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். சகலமும் ஒழுக்கமாயும் ஒரு ஒழுங்கோடும் செய்யப்பட வேண்டும். ஏன் இதை சொல்கிறார் என்றால், சில இடங்களிலே ஆராதனை வேளைகள் அர்த்தமற்றதாக, ஒழுங்கற்றதாக, புதிதாக வரும் ஒருவருக்கு எந்த பயனுமற்றதாய் போய்விடுகிறது. இந்த வசனங்களோடு கூட வரங்களை குறித்ததான பகுதி நிறைவடைகிறது. நான் கூறிய எந்த காரியத்திலாவது வேறு விதமான சிந்தனை உங்களுக்கு இருக்குமென்றால் தொடர்ந்து வேத வசனத்தையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்வது தவறு என்று எண்ணுவீர்கள் என்றால் எனக்காக ஜெபியுங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை நாம் கண்டறிந்து அதை அவருடைய நாம மகிமைக்காகவும் திருச்சபை பக்தி விருத்தி அடையவும் மற்றவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் அதை நாம் பயன்படுத்தும்படியாக அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வரங்களை புதைத்து போடாமல் அதை மேலும் மேலும் வளர்த்து கர்த்தருக்கே பயன்படுத்துவோமாக. வரங்களை பயன்படுத்துவதை விட ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக வாழ்வது மிக மிக முக்கியமானது. எல்லாவற்றிற்கு மேலாக அன்பே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமானதாக இருக்கட்டும். தேவனுடைய அன்பை மக்கள் நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே காணட்டும். நாம் நம்முடைய வரங்களை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஒழுங்கோடும் கிரமத்தோடும் அதை நாம் பயன்படுத்தி திருச்சபைக்கும் சக விசுவாசிகளுக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆவியானவர் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் கொடுத்திருக்கிற வித்தியாசமான வரங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே நீர் என்ன என்ன வரங்களை கொடுத்திருக்கிறீரோ அவர்கள் அதை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அவர்கள் பங்கு பெறுகிற திருச்சபையிலே மற்றவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அந்த வரத்தை பயன்படுத்தவும் ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைகள் ஒவ்வொன்றிலேயும் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட எங்களுக்கு ஆலோசனை தாரும். உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து செல்ல நீரே எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். மேலான வரங்களை நாடுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வசனத்தை புரிந்து கொள்ளும் விதத்திலே பகிர்ந்து கொடுக்கும் ஞானத்தையும் நீரே தந்து எங்கள் தேசத்திலே இன்னும் அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள எங்களை பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பினாலே நிரப்பும். உம்முடைய ஆவியின் கனிகள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே,
இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை நாம் கண்டறிந்து அதை அவருடைய நாம மகிமைக்காகவும் திருச்சபை பக்தி விருத்தி அடையவும் மற்றவர்களை ஆறுதல் பெற்றுக்கொள்ளவும் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை புதைத்து போடாமல் அதை மேலும் மேலும் வளர்த்து கர்த்தருக்கே பயன்படுத்துவோம். வரங்களை பயன்படுத்துவதை விட ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக வாழ்வது மிக மிக முக்கியமானது. எல்லாவற்றிற்கும் மேலான அன்பே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமானதாக இருக்கட்டும். தேவனுடைய அன்பை மக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24.